அதனால் தான் கேட்டார்கள், ஒவ்வொரு முறையும் மயக்கடித்து விழும்போதெல்லாம் அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதார்களா ஆயிஷா? அஸல்லன் நாஸ். இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்து கேட்டால் நிலைமை என்ன? எந்த ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் வேறுபாடாக சொன்னார்களோ அந்த ஒன்றின் நிலைமை என்ன இந்த சமூகத்தில்? எம்மிலே ஃபஜ்ருடைய தொழுகையை தொழக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை பேர்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், எங்களுடைய காலத்தில் நயவஞ்சகர்கள் தான் ஃபஜ்ருடைய தொழுகையை விடுவார்கள் என்று. யாருங்க விடுவா? யாரு விடுவா? சொல்லுங்க, அப்பதான் பதிவு மனசுல. யார் விடுவா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாவால் மொழிந்து உள்ளத்தால் மறைக்கக்கூடியவன் தான் ஃபஜ்ரை விடுவான் எங்களுடைய காலத்தில், இஷாவை விடுவான் எங்களுடைய காலத்தில். எங்களுடைய காலத்தில் தொழுகையை விடுவதை நாங்கள் இறை நிராகரிப்பாக கருதினோம். அத்துணை நபித்தோழர்களுடைய சாட்சி. இன்று தொழுகையில் நம்முடைய நிலைமை என்ன? சமூகத்துடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை. தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தொழுகையுடைய விஷயத்தில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கக்கூடிய ரப்புடைய தொடர்பை, ஒரு சமூகம் ரப்போடு தொடர்பு கொள்வதற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாள் நெருங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகைக்கு வந்து விட மாட்டார்களா தூதர்? எழுந்து நடந்து மறுபடியும் எங்களுடைய தூதர் அபூபக்கரை வந்து விட்டேன், அந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்க மாட்டார்களா என்று காத்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இக்காமத் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்களுடைய முகமெல்லாம் திரும்பி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டின் திரையை நோக்கி, திறந்து விடாதா திறந்து விடாதா என்று. ஃபஜ்ர் தொழுகை ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் திரை அகலக்கூடிய